ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஒண்டர்ஸ் ஆஃப் விமன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம சல்வார் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ளீட் வீடியோவை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த க்ராச் பாயிண்ட்டை ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம சல்வாரில் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறது இந்த க்ராச் பாயிண்ட்டு தான், சரிங்களா? ரெண்டு சைடுமே இருக்கிற க்ராச் பாயிண்ட்டை நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் நம்ம இதை ஸ்டிச் பண்ணிடுறோம், சரிங்களா? மேலே நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம் ஓப்பன் பண்ணிவிட்டு. அந்த எட்ஜஸ் எல்லாம் நமக்கு ரைட் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் எப்போவுமே. ரெண்டு சைட்லேயுமே சரி ரைட் சைடு இருக்கிற மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? டாப் ஸ்டிச் போடும்போது இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை தான் நான் இதில் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த க்ராச் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஓவர்லாக் போடுவாங்க. ஸோ ஓவர்லாக் மிஷின் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த டாப் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராங் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த க்ராச் பாயிண்ட் கிட்ட அந்த எட்ஜஸ் தெரியும், சரிங்களா? ஸோ அந்த எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது அந்த எட்ஜஸ் எல்லாம் தெரியாத மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணதுனால நமக்கு கண்டிப்பாக துணி இருக்கும். ஸோ அதனால் இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ பொட்டிக்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஓவர்லாக் போட்டு கொடுப்பாங்க. பார்த்தீங்களா ராங் சைடு எப்படி இருக்குன்ட்டு? ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணதுனால இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ சேம் சைடு தான் ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் பாட்டம் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் பாட்டம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன் சல்வார்து. அந்த பாட்டம் கேன்வாஸோடைய வித்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ஃபுல் லென்த்லேருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கேன்வாஸ் வச்சு அதை 1/4 இன்ச்சுக்கு துணி வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சாகவும் இருக்கலாம், 0.25 இன்ச்சஸ் வரைக்கும் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம துணி வச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை 2 ஃபோல்டாக நம்ம உள்ளே ஃபோல்ட் பண்ண போகிறோம். 1 அண்ட் தென் பார்த்திங்கன்னா 2. ஏன்னா நான் 2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு, அதுக்காக. ஸோ இப்போ 2 டைம்ஸ் நம்ம ஃபோல்ட் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணுறோம். மேலே கார்னரில் கரெக்டாக அந்த கேன்வாஸ் முடிகிற இடத்துல வச்சு நான் இங்கே ஸ்டிச் பண்ணுறேன். மிடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் இருக்குது, நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்படி 0.25 இன்ச்சஸ்க்கும் வச்சியும் நீங்கள் 4 லைன்ஸ் ஸ்டிச்சிங்கும் பண்ணிக்கலாம். இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போது பாட்டம் வித் பார்த்தீங்கன்னா எந்த 6.5 இன்ச்சஸ் அதை இங்கே நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் சைடு தான், அந்த சைடும் நான் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த 6.5 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 7 to 8 இன்ச்சஸ் வரைக்கும் அந்த 6.5 இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கர்வ் எப்படி டேர்ன் ஆகுதோ, நம்ம கட்டிங் போட்ட கர்வ் எப்படி டேர்ன் ஆகுதோ அதுக்கப்புறம் நம்ம அதை அந்த ஸ்டிச்சிங்கை அந்த லைனில் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த 6.5ன்றது நமக்கு மேலே ஒரு 8 இன்ச்சஸ் வரைக்கும் மேலே ஸ்டிச் பண்ணிட்டு போனால் போதும். அதுக்கப்புறம் அந்த கர்வில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம 2 மிட் பாயிண்ட்டுமே கரெக்டாக அட்டாச் ஆகுது. ஸோ நம்மளுடைய கட்டிங் கரெக்டாக இருக்குது, அதனால் ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக வருது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோவுமே நான் உங்களுக்கு எல்லாருமே நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா என்னுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் கட்டிங் வீடியோ எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்டிச்சிங் வீடியோவும் இருக்கும். ஸோ அதனாலேயே நான் உங்களுக்கு கண்டிப்பாக இங்கே ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுவேன். ஸோ இதுவும் லென்த்து 7 இன்ச்சஸ் வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து கரெக்டாக 6.5 வரைக்கும் நான் அந்த கர்வை எடுத்துகிட்டு போகிறேன். ஸ்டிச் பண்ணிட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 0.25 இன்ச்சஸ்க்கு நான் ஸ்டிச் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டபுள் ஸ்டிச் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சல்வாருக்கு எப்போவுமே. நம்ம சேனலில் என்ன நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான்
கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக எனக்கு அதில் என்ன வேணும்னு ஓட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்மளுடைய ஃபுல் லென்த்துலேருந்து வேஸ்ட் பேண்டை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து 32.84 இருக்கணும். நமக்கு அது இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வேஸ்ட் பேண்டை ரெடி பண்ண போகிறோம். பாட்டம் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. வேஸ்ட் பேண்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த 2 சைடு ஓப்பன் இருந்தது இல்லையா, அதை வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரைட் சைடு வச்சு 1/2 இன்ச்சுக்கு வச்சு இந்த அட்டாச் பண்ணிக்கிறோம் வேஸ்ட் பேண்டை டாப்பை. ஸோ இதை சைடு அட்டாச் பண்ணிவிட்டு மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். அதையும் அதே மாதிரி அந்த எட்ஜஸ் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த எட்ஜஸ் எல்லாமே உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எவ்வளோ தடவை இதை வாஷ் பண்ணி போட்டாலுமே உங்களுக்கு சல்வார் அவ்வளோ சீக்கிரம் கிழியாது. ஸோ 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிடில் நாடா பார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் கேப் விட்டுருந்தேன். இது 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் விடலாம். 0.75 இன்ச்சஸும் விடலாம். ஸோ லென்த்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக 1.5 இன்ச் வரைக்கும் ரஃப் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த கைட் பாரை தூக்கிட்டு அண்ட் தென் மறுபடியும் ரஃப் அடிச்சுட்டு அதை அப்படியே ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த மிடில் இருக்கிற கேப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அந்த த்ரெட் இருந்ததை எடுத்துடுறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த 2 சைடு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ அதை 2 ஃபோல்டாக நான் ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் ஃபினிஷ் பண்ண போகிறேன். ரைட் சைடும் ஃபினிஷ் பண்ண போகிறேன், லெஃப்ட் சைடுமே ஃபினிஷ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லாவே வரும். ஸோ அந்த சைடுமே சேம் அதே மாதிரி தான் நான் இங்கே ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம நாடாக்கு மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் மடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச், டோட்டலாக 1.5 இன்ச்சு. சரியா? ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், அப்புறம் ஒரு 1 இன்ச் மடித்து இப்போ நான் இதை சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். கரெக்டாக அந்த மார்ஜினை நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வந்து ஸ்டிச்சஸ் போடணும். இது மூவ் ஆகிடுச்சுன்னா நமக்கு லென்த்தில் வந்து ஷார்ட்டேஜ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 0.25 இன்ச்சும் அந்த நாடா மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 0.75 இன்ச்சஸுமே வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியுமே நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் 1 இன்ச் எதுக்கு வச்சேன்னா எனக்கு அந்த ஃப்ரீனஸ் இருக்கும். நான் நாடா எடுத்து கட்டும்போது எனக்கு அந்த ஒரு ஃப்ரீனஸ் இருக்குன்றதுக்காக நான் என்னோடய மெஷர்மெண்ட் எடுத்த மாதிரி 1 இன்ச் வச்சுக்கிட்டேன். ஸோ இதுக்கு நம்ம நாடா ஸ்டிச் பண்ணும்போது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா நாடாவுடைய வித்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் இருக்கணும். நாடாவுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிப் ரவுண்ட்லேருந்து 15 to 20 இன்ச்சஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரிங்களா? நாடாவுடைய வித்து உள்ளே போடுவோம் இல்லையா, இந்த ஃபினிஷிங் முடிச்சுட்டு இதுக்கு நாடா போடுவோம் இல்லையா உள்ளே ஸ்டிச் பண்ணி, அதோடைய வித் கம்பல்சரி 2 இன்ச்சஸ். லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப் ரவுண்டை விட 15 to 20 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்கணும். சரியா? ஸோ இப்போ இது ஃபினிஷிங் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. நம்ம லென்த்தை செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வேஸ்ட் பேண்டோட லென்த்து 7.16 ப்ளஸ் 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா 7.66 இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம பாட்டமையும் வேஸ்ட் பேண்டையும் வச்சு பார்க்கும்போது நம்மளுடைய பாட்டம் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ளீட்ஸ் பிடிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குன்ட்டு. மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு அர்க்கட் பண்ணிக்கிட்டேன். அதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 4 இன்ச் இருக்குது. ஸோ ரெண்டாவது சைடு ஃபோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச், டோட்டல் 8 இன்ச்சஸ். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச், பேக் சைடு ஒரு 4 இன்ச், டோட்டலாக 8 இன்ச்சஸ். 8 கிட்டத்தட்ட 16 இன்ச்சஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். அதாவது பாட்டமுடைய ரைட் சைடும் வேஸ்ட் பேண்டோடைய ரைட் சைடும் வச்சு மேட்ச் பண்ணிக்கிட்டேன்.
ரைட் சைடும் உள்ளே இருக்கணும், ராங் சைடும் மேலே இருக்கணும். ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து நான் ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ப்ளீட்ஸுன்றது நம்ம அந்த 8 இன்ச்சஸ்க்கு ஃப்ரண்ட்லேயும் பிடிக்கலாம், பேக்லேயும் பிடிக்கலாம், சைடில் வேணும்னா நீங்கள் சைட்லேயுமே பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். நான் இங்கே சைடில் பிடிக்க போகிறேன் எனக்கு ப்ளீட்ஸை. நான் இதை எப்படி பிடிக்கிறேன்னா, ஒரு 1/2 இன்ச்லேருந்து பிடிக்க போகிறேன். என்னுடைய அர்க்கட் பாயிண்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 1/2 இன்ச்சு ப்ளீட்ஸ் நான் இங்கே பிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1/2 இன்ச் வரைக்கும் நீங்கள் ப்ளீட்ஸ் மார்க் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் மாறாது. சரிங்களா? ஸோ எனக்கு இங்கே ரொம்ப அதிகமாகலாம் பார்த்திங்கன்னா வரல, என்னுடைய ப்ளீட்ஸு கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அதை நான் இங்கே கரெக்டாக மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நான் சைடில் தான் பிடிச்சிருக்கேன். உங்களுடைய விருப்பம் தான். ப்ளீட்ஸுன்றது நீங்கள் ஃப்ரண்ட்லேயுமே பிடிக்கலாம் அல்லது பேக்லேயுமே பிடிக்கலாம், சைட்லேயுமே பிடிக்கலாம். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சஸ், இப்போ எனக்கு 8 இன்ச்சஸாக ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு நான் ஸ்ப்ளிட் பண்ணேன் இல்லையா, 4 இன்ச்சஸாக, அதை நீங்கள் ஃப்ரண்ட்டில் 4 இன்ச்சஸ்க்கு ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு பேக்கில் 4 இன்ச்சஸ்க்கு ப்ளீட்ஸ் பிடிக்கலாம். சரிங்களா? இங்கே நான் மொத்தமாகவே என்ன பண்ணிட்டேன்னா சைடில் 8 இன்ச்சஸ்க்கு சேர்த்து நான் இங்கே ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டேன். அதாவது சைடில் எனக்கு ஸோ 1/2 இன்ச்சுக்கு இங்கே நான் ப்ளீட்ஸ் பிடிச்சிடுறேன். ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இது ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அந்த எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி இங்கே நான் ஸ்டிச் பண்ணுறேன். 1/2 இன்ச்சில் வச்சு தானே நான் இங்கே ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதை ராங் சைடு பார்த்தீங்கன்னா அந்த எட்ஜஸ் வந்து தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக அதையும் ஃபோல்ட் பண்ணி இங்கே நான் மேலே அப்படியே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். இது நீங்கள் ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் போட்டுக்கலாம். என்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருக்குது. பட் நான் இங்கே ரொம்ப பேசிக் லெவலில் ஒரு ஓவர்லாக் மிஷின் இல்லாதவங்க கூட எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத சொல்லணுன்றதுக்காக தான் வந்து இந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லென்த்தில் எந்த ப்ராப்ளமுமே வராத மாதிரி அந்த எட்ஜஸை கரெக்டாக நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் கரெக்டாக அந்த 1/2 இன்ச் கேப்பில் வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு வந்திருந்தாலே வேஸ்ட் பேண்டோ பாட்டமோ இது உங்களுக்கு மாறாது. இந்த மெஷர்மெண்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ஸோ ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அந்த எட்ஜஸ் எதுவுமே வெளியே தெரியாது. ஸோ நம்ம எத்தனை தடவை இதை வாஷ் பண்ணி போட்டாலுமே நமக்கு ப்ராப்ளம் வராது. சல்வார் ஸ்டிச்சிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.